செட்டே ஆகாத சோகமோஞ்சி ஒய்ஃப் மேல ஏற்பட்டிருக்க லவ்னால ஒரே நாள்ல ரோமியோவா மாறிட்டாராம். இதுதான் ரோமியோ படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரின்னு நம்ம சொல்ல முடியும். அறிவழகன் என்ற ரோல்ல நடிச்சிருக்க விஜய் ஆண்டனி திருமணத்துக்கு அப்புறமா மனைவிய காதல் செய்யக்கூடிய ஒரு ரோல்ல நடிச்சிருக்காரு. படத்துல சென்டிமெண்ட், காமெடி, ரொமான்ஸ், அதே மாதிரி மிர்லானினுடைய நடிப்பும் பயங்கரமா இருக்கு. கிளைமேக்ஸ் காட்சியும் திருப்தியா இருக்கு. கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம். ரோமியோ மூவி ஃபீல் குட்டா இருக்கிற மாதிரி தான் எல்லாருமே அவங்களுடைய கருத்தை சொல்லிக்கிட்டு வராங்க. சோ இந்த படத்தினுடைய ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, மேரேஜ் ஆகியும் கல்யாணம் பண்ணாம இருக்காரு விஜய் ஆண்டனி. அதே மாதிரி சினிமாவுல ஹீரோயினா ஆகணும் அப்படின்ற லட்சியத்தோட இருக்காங்க மிர்லாலினி. இவங்க ரெண்டு பேருமே திருமண பந்தத்துல இணையறாங்க. ஆனா மிர்லாலினிக்கு இந்த வாழ்க்கை சுத்தமா பிடிக்கல. அதனால அவங்க டிவோர்ஸ் கேக்குறாங்க. இதனால விஜய் ஆண்டனி ரோமியோவா மாறி காதல் சேட்டையெல்லாம் பண்ணி தன்னுடைய மனைவிய கவர்ந்தாரா இல்லையான்றதுதான் படத்தினுடைய கதையா இருக்கு. படத்தோட கடைசியில இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா, இல்ல ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சான்றதுதான் ரோமியோ படத்தினுடைய மீதி கதை. விஜய் ஆண்டனி அண்ட் மிர்லாலினியோட ரோமியோ மூவி ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நமக்குள்ள விட்டு ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் தமிழால் இணைவோம். வணக்கம்.